வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸுங்க. டிஆர்பி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு பிஜி டிஆர்பினாலும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பினாலும் சரி, எந்த ஒரு அரசு வேலைன்னாலும் 10.5% உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் புதிய பிரிவு ஏற்படுத்தப்பட்டு உள் ஒதுக்கீடு வழங்க மசோதா நிறைவேற்றம். சரிங்களா? இதை கவர்னர் அனுமதிச்சிட்டாருன்னா இனி வர்ற காலங்களில் ஒரு 1000 போஸ்டிங்னா கிட்டத்தட்ட 100 போஸ்டிங். சரிங்களா? 100 போஸ்டிங், 150 போஸ்டிங், 10.5னா 150 போஸ்டிங் வன்னியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். 10,000 போஸ்டிங்னா 1500 போஸ்டிங் வன்னியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். உள் ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. இது எங்கேருந்து பிரிச்சிருக்காங்கன்னா எம்பிசியிலிருந்து. எம்பிசியில் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 10.5% உள்ஒதுக்கீடு தற்காலிகமானது. தமிழ்நாட்டில் வன்னியர்கள் கிட்டத்தட்ட 20% இருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆணையம் நியமிச்சிருக்காங்க. அந்த ஆணையத்திலேருந்து ரிசல்ட் வந்த பிறகு அவங்க அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிச்சிட்டாங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற மெயினான கோரிக்கை 20% மக்கள் தொகையில் எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ ஒரு ஜாதி 1% இருந்தால் அவங்களுக்கு 1% ஒதுக்கீடு, 5% இருந்தாங்கன்னா 5% ஒதுக்கீடு, இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 10.5% உள்ஒதுக்கீடு. இதில் இவர்களுக்கு, இந்த நண்பர்களுக்கு மிக 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 பெரிய வாய்ப்பு. இவர்கள் டிஆர்பி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். இந்த வேலை மட்டும் இல்லை, அனைத்து அரசு துறைகளையும் இனிமேல் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜாதியில் ஒரு 100 ஜாதி இல்லை, இவர்களும் ஒரு ஜாதியாக இருந்தாங்க, கம்யூனிட்டியாக இருந்தாங்க. இப்போ தனி ஒதுக்கீடு வழங்கினதால் இனிமேல் வர்ற காலகட்டத்தில் இதை பின்பற்றி பல ஜாதிகள் எங்களுக்கும் தனி உள் ஒதுக்கீடு வேணும் என்று கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போக போக தான் அரசியல் சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியும். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து வன்னியர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.